பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ண சப்பாத்தி. வீக்கெண்டில் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ண இந்த சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். மாவை நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக பிசையணும், ரொம்ப டைட்டாக பிசையாமல் சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட்டில் வச்சுருங்க. இப்போ உள்ள ஸ்டஃப் பண்ணுற இந்த உருளைக்கிழங்கை ஒரு 6லேருந்து 7 உருளைக்கிழங்கு எடுத்து நான் குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 4 விசிலில் இது வெந்துருச்சு. இது வெந்ததுக்கப்புறமா இதில் மேலே இருக்கிற ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்கின் எடுத்துகிட்டு இது நல்லா இப்போ நான் ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். நல்லா உருளைக்கிழங்கை நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு உருளைக்கிழங்கு கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும். உருளைக்கிழங்கு கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் டோக்குள்ளே வச்சு ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. இப்போ இதில் என்னென்ன மசாலா போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு தான் நம்ம சப்பாத்திக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதனால இதில் இருக்கிற டேஸ்ட் தான் நம்மளுக்கு சப்பாத்தியில் வரும். இப்போ கொஞ்சம் நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன். அப்புறம் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னு இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அதில் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு சேர்த்துக்கணும். ஜீரகப்பொடி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் ஜீரகத்தை எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா போதும். அதுதான் ஜீரகப்பொடி. அது சேர்த்திங்கன்னா தான் இந்த சப்பாத்தி நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரும் வரும் இதில். இப்போ நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு போடலை, அதனால இப்போ தான் உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த மசாலாவில் இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடணும். எப்பயும் செய்கிற சப்பாத்தி அளவோட கொஞ்சம் பெரிய சப்பாத்தி மாவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இதை உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இதை மடித்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அப்படின்றதுனால நீங்கள் யூஸ்வலாக போடுற சப்பாத்தி அளவோட டபுள் மடங்கு உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது லைட்டாக ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு காவாசி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம நடுவில் அந்த மசாலாவை நம்ம இதில் வைக்க போகிறோம். இப்போ நான் காவாசி ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஒரு கையளவுக்கு இந்த மாதிரி நடுவில் மட்டும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி, நடுவில் மட்டும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் மசாலா இதில் வச்சுட்டு 4 பக்கமும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்கிற மாதிரி செஞ்சு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ இதை மறுபடியும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்டஃப் சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை இந்த டோ கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. செகண்டு ஒரு காவாசி இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. நிறையா மசாலா உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு உங்களுக்கு வெளியே வந்துடும். நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சமாக மசாலா வச்சுட்டு இந்த மாதிரி 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை வெளியே எடுத்துருங்க. அதோடு சேர்த்து அப்படியே நீங்கள் மர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நடுவில் மட்டும் நிறையா மாவு இருக்கும். இப்போ இந்த டஸ்ட் மாவோட இது கொஞ்சம் நம்ம கிளறிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா இதை மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரெட் பண்ணும்போது நம்ம யூஷுவல் சப்பாத்தியில் கொடுக்குற ப்ரெஷர் இதில் கொடுக்க வேண்டாம். லைட் ப்ரெஷர் கொடுத்தாலே போதும். ஏன்னா நீங்கள் நிறைய ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ சைட்லலாம் அந்த உருளைக்கிழங்கு வெளியே வருது பாருங்கள். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை ஒரு 2-3 சப்பாத்தி போட்டதுக்கப்புறமா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு உள்ள ஸ்டஃப் பண்ணணும், எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப மாவு வெளியே வந்துச்சு அப்படின்னா அந்த பக்கத்தை நீங்கள் ப்ரெஷர் போடாமல் அப்படியே விட்டுருங்க. கல் நல்லா சூடாயிருச்சு. சப்பாத்தி கல் சூடானதுக்கப்புறமா இதில் இந்த ஸ்டஃப் பண்ணியிருக்க இந்த சப்பாத்தி இதில் போட்டுருங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு நீங்கள் இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், பட்டர் ஊற்றிக்கலாம், நெய்யும் ஊற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் இதில் பட்டர் போட்டிங்க அப்படின்னா இந்த சப்பாத்தியோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டாபாலெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட் இதில் வந்துடும். அதனால் நீங்கள் இதில் பட்டர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பட்டர் போட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் 2 பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தி நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பர் சாஃப்டாக இருக்கும். ப்ளஸ் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த சப்பாத்தி ஆறுனா கூட நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால அவங்க வெறுனை கூட சாப்பிட்றலாம் இந்த சப்பாத்தியை. இப்போ 2 பக்கமும் இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆயிடணும். அப்போ தான் இது எடுக்கணும். ஏன்னா சப்பாத்தி கொஞ்சம் நம்ம டோ ஜாஸ்தியாக வச்சுருக்கோம் அப்படின்றதுனால 4 பக்கமும் வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு எடுத்து ஹாட் பேக்கில் வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இந்த பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ண சப்பாத்தியை செய்யணும். இதே மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் போட்டு நான் செஞ்சிடுறேன்.
பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ண சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ண சப்பாத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்க்கு தயிர் இல்லாட்டினா ஊறுகாய் வச்சுக்கலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வீக்கெண்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீக்கெண்ட் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோட வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். Thank you so much for watching. Bye.